ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, கிராம்பு ஒரு 10 எடுத்துக்கோங்க, பட்டை, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 6, ரோஸ் இலை, அப்புறம் மராட்டி மொக்கு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய், ஒரு 6 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, மல்லி இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி மசாலா எல்லாமே ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பவுடர் எல்லாமே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 6 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நீளமாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பேஸ்ட் இதில் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம போட்டு இஞ்சி, பூண்டு பேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பச்சை வாசனை போகணும். ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா இதில் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓரளவுக்கு எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் 6லேருந்து 7 தக்காளி கட் பண்ணி வச்சதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, புதினா இது ரெண்டுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதி விடணும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன கப்பில் தயிர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே ராஸ்மெல் போகணும். அதாவது ஃபுல்லாக ராஸ்மெல் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் சிக்கனுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி சிக்கன் மசாலா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வேக வைக்கணும். இப்போது இந்த மசாலாவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா இதுலேயே ஓரளவுக்கு சிக்கனில் தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்த்த வேண்டாம். அரிசி கலவாக இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ லெமன் சேர்க்கிறதுனால சாப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக இப்போ ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். இப்போது லெமன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அரிசி தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதி வர டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் மூடி வச்சு தம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அரிசி பதத்துக்கு வரதுக்கு நீங்கள் மூடி வைக்கும்போது மேலே ஏதாவது வெயிட் வச்சு நீங்கள் தம் போட்டிங்க அப்படின்னா சிக்கன் அண்ட் அரிசி இது ரெண்டுமே நல்லா வெந்து வரும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.